அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். லாஸ்டா நாங்க வசனங்கள் எழுதின என்ன அமைப்புகள் ஓதுறது தொடர்பா பேசினோம் அப்படித்தானே? அதுல என்ன டவுட் இதா தேடி பாத்தீங்களா? ஆமா. தேடி பார்த்தேங்க உஸ்தாத். சரி, இப்ப அதுல விஷயம் கிளியர் தானே எல்லாம்? புரியலைங்க உஸ்தாத், என்ன கேட்டீங்க? ஏதாவது சந்தேகங்கள், மயக்கங்கள், தெளிவில்லாத விஷயங்கள் இக்கிதான் கேட்டேன். தேவையில்லாத விஷயம் எனக்கு விலங்குல உஸ்தாத், நீங்க கேக்குறது எனக்கு. சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதுங்க உஸ்தாத். சில இல்ல, நேரங்கள் உங்களுக்கு அந்த இந்த அந்த விஷயத்துல டவுட் ஸ்லாங் இருக்குதா? புரிய மாட்டேங்குது உஸ்தாத் எனக்கு. உங்களுடைய டவுட் 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 என்ன சரி இருக்குதான்னு கேட்டேன் படிச்சதுல. இல்ல 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 உஸ்தாத், டவுட் எதுவும் இல்லை உஸ்தாத். நாங்க இன்னைக்கு அடுத்த பகுதிக்கு நாங்க போவோம். அல் ஆ குர்ஆன ஓதுறதுக்கு அடிப்படையான 3 விஷயங்கள் இருக்கிற. எழுத்துக்களோட உச்சரிப்பு, உங்களோட டோன், 3வது சட்டங்கள். இந்த சட்டங்களையும் எழுத்துக்கள் உச்சரிப்பையும் தொடர்பு படுத்துற 2யும் ஒண்டா இணைச்சு விடுற ஒன்றுதான் எங்கள்கிட்ட இருக்கிற டோன். எங்கள்கிட்ட இருக்கிற டோன். இந்த டோன் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவு தான் நாங்க படிக்கிற எழுத்துற உச்சரிப்புகளும் சட்டங்களும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. உங்களுக்கு ஓகே எழுத்துக்கள் உஸ்தாத். எல்லாம் இப்படித்தான் உச்சரிக்கணும். என்னென்ன பண்புகள் இருக்குது, இந்த எழுத்தை இப்படி உச்சரிக்கணும் என்றது முழுமையாக தெரிந்தாலும் உங்கள்ட்ட இருக்கிற ராகம் சரியாக நீங்க அதை அடையாளப்படுத்தி அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணல என்றால் அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பை படிக்கிறதால உங்களால சரியா ஓத இயலாது. அல்லது உங்களுக்கு எல்லா சட்டங்களும் ஓகே தெரியும், உஸ்தாத். மாஷாஅல்லாஹ் நல்லாவே தெரியும் என்றாலும் உங்களால ஓதுறது என்ற அந்த செயற்பாட்டுக்கு போக முடியாது. ஆகவே நாங்க ஸ்பெஷலா பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான கேன்சர் ராகம். ராகம்ங்கிறது வேற ஒன்றுமல்ல. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட இயல்புல ஏதோ ஒரு வகையில ஒரு ராகத்தை தந்திக்கிறான். இப்ப நீங்க போய்த்திட்டு மிஷாரி ராஷித ஃபாலோ பண்ணுங்க, அவரை கோப்பி பண்ணுங்க, அவர் ஓதுற அந்த டோன்ல ஓதுங்கோ என்று சொல்றதல்ல. எனக்கு ராகம் என்று சொல்றது. ராகம்ங்கிறது உங்களோட இயல்புல உங்கள்ட்ட இருக்கிற டோன்ல நீங்க ஓதுறது. ஏதோ ஓகே ஏதோ உஸ்தாத். ஒரு அமைப்புல அல்லாஹ் தாலா எங்களுக்கு அந்த டோன எங்கட இயல்பான அமைப்பில் தந்திக்கிறான். சரி, எப்படி அது ராகத்தை எடுக்கிறது என்கிட்ட சொன்னா, சரியா? முதலாவது நீ விளங்கிக் கொள்ளணும். ராகம் என்கிறது நீட்டுதல் என்றதுக்கு ஊடாகத்தான் கிடைக்கப்பெற்றிருக்க வேண்டும். ராகம்ங்கிறது நீட்டுறது, நீட்டி நீட்டி ஓதுறது தானே. அந்த நீட்டி ஓதுறது தான் ராகத்தை எடுத்துக்கொள்றதுக்கு எங்களுக்கு கிடைச்சிக்கிற பெஸ்ட் சான்ஸ், முதலாவது சந்தர்ப்பம். விளங்கிச்சா? புரிஞ்சுதா? ஓகே, சரி. புரியுது நீ புரியுதுங்க உஸ்தாத். ஆ நீட்டுதல்ங்கிறது நீட்டுதல்ங்கிறது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற முதலாவது மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். இப்ப நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா, ஆக கூடினா நாங்க என்ன செய்வோம்? ஆனா என்கிறத ஆ என்று உச்சரிப்போம். ஆவண்ணா என்ற வார்த்தை ஆ. அதுக்கு அங்கால நீட்டுறதுக்கு, அதுக்கு மேல நீட்டுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல. இங்கிலீஷ பார்த்தா ஓகே. அதுவும் அதே மாதிரி. அதை விட கொஞ்சம் அதுக்கு மேல நீட்டுறதுக்கான சந்தர்ப்பம் எந்த ஒரு மொழியிலையும் இல்ல. ஆனா குர்ஆன பொறுத்தவரைக்கும் 1 செகண்ட் நீட்டணுமா? 2 செகண்டுக்கு நீட்டணுமா? 3 செகண்டுக்கு தான் நீட்டணுமா? அல்லது அதை விடவும் கூட நீட்டி ஓத வேண்டுமா? எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆகவே அல் குர்ஆன் ராகம் எடுத்து ஓதுறதுக்கு, ராகத்தை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள அதற்கான மெத்தட் வழிகள எங்களுக்கு தந்திக்குது. எனவே நீட்டுதல் என்றது இல்லாமல் நீட்டுறது என்றது இல்லாமல் ராகம் என்கிறது சாத்தியமில்ல. உண்மைதானே இப்ப? ராகம் ஒன்று வரணும் என்று சொன்னா கட்டாயம் நாங்க ஆமா உஸ்தாத். நீட்டாம எங்களுக்கு ராகம் எடுக்கல. அதே மாதிரி ராகம் என்றது இல்லாம ஓதுறது ஓதுறது என்றது சாத்தியமில்ல. ஓகே உஸ்தாத். எனவே ராகம் அடுத்த பாயிண்ட் முக்கியமான விஷயம்.
ராகம் வருகின்ற போது உச்சரிப்பு தவறாகுவது இயல்பு. அது எப்படி? அது எப்படி என்றால், ராகம்ங்கிறது இப்ப நான் சொன்னது போல உங்கள்ட்ட இருக்கிற ஒன்றை வெளியால கொண்டு வரதான் ராகம். புதிதாக நாங்க சொல்லி தந்து, நோட்ஸ் தந்து, இதை நீ இப்படித்தான் உச்சரிக்கணும், இப்படித்தான் ஒரு ராகம் வரணும் என்று சொல்றதுக்கு ராகத்துல ஒன்றுமில்லை என்றால், எங்கிட்ட இயல்புல எப்படி வருதோ அது அப்படிதான் வரணும். அதான் ராகம். ஆனா உச்சரிப்புங்கிறது அப்படி அல்ல. உச்சரிப்பு என்ன செய்ய போகுது? சில போது இதுவரைக்குமே நீங்க தவறா உச்சரிச்சு வந்திருப்பீங்க. இப்ப நாங்க புதிதாக நீ இதை இப்படித்தான் உச்சரிக்கணும், நாவினுடைய அசைவு இப்படித்தான் நீக்கணும், வாயினுடைய வடிவம் இப்படித்தான் நீக்கணும் என்று நாங்க என்ன செய்வோம்? புதிதாக மாறுபடும் சொல்லி உஸ்தாத். புரியுது புதிதாக புரியுது புதிதாக நாங்க உஸ்தாத். உங்களுக்கு அதை சொல்லி தந்து நீங்க திருத்துவீங்க. அப்ப இதுல ரெண்டு விஷயம் ஆமாங்க நடக்குது. உஸ்தாத். ஒன்று, உங்கள்ட்ட இயல்பா இருக்கிற ஒன்றும், இன்னொன்று புதிதாக வந்து சேர்ற ஒன்றும் ஒரு இடத்துல சந்திக்குது. எனவே இதுல ராகம் எந்த ஒரு காலமும் பிழையாது. அது உங்கள்ட்ட இயல்பா இருக்கிறதால அது இயல்பா வந்துடும். ஆனால் உச்சரிப்பு ஓகேங்க நான் உஸ்தாத். நீங்க இப்படி சொல்லுவீங்க. அதாவது உஸ்தாத் நான் இப்படித்தான் ஓதினேன். ஆனா இது இப்படி வருதே. உதாரணத்துக்கு நீங்க ஒரு எழுத்து அலிஃபன் எடுத்துருங்களேன். அலிஃப நான் சொல்லித்தாரேன், அண்டு உச்சரிங்கோ. நீங்க ஆண்டு ஓதுவீங்க. ஓதிட்டு சொல்லுவீங்க எப்படின்னா, நான் ஏண்டு தானே ஓதுறேன். அது அப்படித்தானே வருதுன்னு சொல்லுவீங்க. அதுல காரணம் அதுதான். உங்களோட உங்களோட ஒரு இயல்பான டோன் எங்களோட உச்சரிப்பு சரி எப்படி வெளிப்படுத்தப்படுதுங்கிறத எங்களுக்கு என்ன செய்யும்? சரியாக மாத்தி போட்டு விடும். இதுதான் இங்க உள்ள முக்கியம். எனவே நாங்க கொஞ்சம் அந்த இடத்துல நிதானமாக இருந்து உங்களோட உச்சரிப்பை சரியா டெவலப் பண்ணி கொண்டு போகின்ற வரைக்கும் நான் கொஞ்சம் நிதானமாகவும், உச்சரிப்புல பிள்ளைகள் வராத போது உங்களோட டோனும் அல்ஹம்துலில்லாஹ் சரியாக அமைகிற நேரத்துல நாங்க உங்களுடைய ஸ்பீடுக்கு ஃபாஸ்ட் ஆகி கொண்டு போகலாம். ஹாய். இப்ப இந்த நீட்டுதல் பகுதியில சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். ராகத்துக்கு நீட்டுதல் தானே தேவை. இப்ப ராகம்ங்கிறதுக்கு நீட்டுதல் தேவை. அப்ப நீட்டுதல் என்றதை நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கான சில அடிப்படைகள் இருக்குது. நான் நீட்டுதல முழுமையாக பார்த்து முடிச்சிடுவோமா என்று கேட்டா இல்ல. ஒருவான இப்ப நாங்க ஓதுறதுக்கு நீட்டுதல் தொடர்பான சில அடிப்படைகள் தேவை. அதான் முக்கியம். நீட்டுதல் என்று சொன்னா உண்மையில யூஸ் பண்ற சொல் மத்து. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்படி தெரிந்தானே? ஆமாங்க உஸ்தாத். தெரியுங்க எஸ். உஸ்தாத். மத்த நாங்க அடிப்படையில 2 டிவைட் பண்ணுவோம். இது 2மே இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓத ஓத உங்களுக்கு அடிக்கடி வந்து வந்து போகும். ஒன்று சொல்லுவோம் அடையாளங்கள். மத்தியினுடைய அடையாளங்கள். 2வது மத்தியினுடைய எழுத்துக்கள். மத்தியினுடைய அடையாளங்கள் பாருங்க. இந்த 3 மத்திய அடையாளங்களையும் உங்களுக்கு பெயரோட தெரியும். என்ன பெயர் சொல்லுங்க பாப்போம்? ஃபத்தஹ மத்து, கசரு மத்து, வம்ம மத்து. ஆ பாத்தீங்களா? இங்க மத்திட பெயர்லயே வருது. இப்ப நாங்க அலிஃப் என்ன? அலிஃப் சூரா எப்படி சொல்றவங்க நீங்க எப்படி சொன்னீங்க ஸ்டார்டிங்? ஸ்டாண்டிங் அலிஃப்னு சொன்னாங்க உஸ்தாத். ஸ்டாண்டிங் அலிஃப். ஸ்டாண்டிங் அலிஃப். இப்ப ஸ்டாண்டிங் அலிஃப் என்ன சொன்னா அதுங்கன இந்த இடத்துல குழப்பம் வேணாம். இந்த இடத்துல அந்த பேர் பெரிய குழப்பத்துக்கு நீங்க உள்ளாவீங்க. ஏன்னு சொன்னா பாருங்க. இது அடையாளங்கள் தான் வந்தீங்க. அடையாளங்கள்ட்ட நாங்க அலிஃப் என்ற எழுத்தை கொண்டு வர முடியாது. 2வது இதோட பெயர்ல அடிப்படையில மத்துன்னு வரணும். மத்தினுடைய எழுத்துக்கள், மத்தினுடைய அடையாளங்கள் 2 தான் வருது. சரியா? ஓகேங்க ரைட். உஸ்தாத். இந்த அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடையாளம் இப்போதைக்கு நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இது ஒரு மத்தினுடைய அடையாளம். இது ஒரு ஆ, மத்தினுடைய அடையாளம் என்று மாத்திரம் நீங்க விளங்கிக் கொண்டால் போதுமானது. சரி, மத்தினுடைய எழுத்துக்களை பாருங்க. அலிஃப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட யா, வாவ். வாவ். இந்த மத்தினுடைய எழுத்துக்களையும் உங்களோட மார்க் பண்ணப்பட்டிருக்கிற மத்தினுடைய இந்த அடையாளங்களையும் நாங்க 1 செகண்ட் தான் நிட்டோம். எத்தனை செகண்ட்? ஓகேங்க உஸ்தாத். 1 செகண்ட். 1 செகண்ட். அதாவது 2 அளவு. கை விரல் ஒன்ற மூடி திறக்கின்ற அளவு. ஆனா இந்த மத்தினுடைய ஓகே அடையாளத்தை உஸ்தாத். எத்தனை செகண்ட் நிட்டுறது? புரியலைங்க உஸ்தாத். இந்த கேக்கல. மத்தினுடைய அடையாளம் கொண்டு சொல்லி தந்தேன் இப்ப மத்தினுடைய அடையாளம் என்று. ஆமா இந்த ஆமாங்க அடையாளம் உஸ்தாத். நீட்டுறது என்று கேட்டால் இதுல கட்டாயம் நீங்க 3 செகண்ட் நீட்டணும். 3 செகண்ட். 3 செகண்ட்ஸ்.
3 seconds. இதுல நீங்க ஆப்ஷன் இல்லையா, 2க்கு நீட்ட இயலுமா, 1 செகண்டுக்கு நீட்ட இயலுமா அப்படி என்று கேட்டால், இப்போதைக்கு உங்களுக்கு எந்த விதமான தெரிவுகளும் இல்ல. கூட்டுதல், குறைக்கிறது இப்போ ஏன்னா நாங்க அடிப்படை தானே படிக்கிறோம். டீப்பா படிக்கிற நேரத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க விளங்கிக் கொள்ளையிலும். நான் இதுல மிச்சம் நீட்டலாம். இதுல கம்மியா நீட்டினா போதும். இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு ஓகே எந்த இடத்துல இந்த அடையாளத்த நீங்க சந்திச்சாலும், அந்த இடத்துல கட்டாயம் 3 செகண்ட்ஸ் நீங்க நீட்டணும். விளங்கினா? ஓகே ஓகேங்க உஸ்தாத். பிஸ்மில்லா. இந்த வசனத்த கொஞ்சம் இ- இத ஓதட்டுமா ஓதுங்க. உஸ்தாத்? ஓதுங்கம்மா. إياك نعبد وإياك نستعين. நீங்க வாசிச்சீங்களா? ஓதுனீங்களா? எது நடந்துச்சு? பாப்போம். ஆம், ஓததான் செய்யறேன்னு நினைக்கிறேன் உஸ்தாத். தெரியல. நீங்க எப்படியா ஓதுற? إياك نعبد وإياك نستعين. நகரன் குர்ஆன் ஓதுனதுல உங்களோட ஓதல் ஸ்டைல் இதான் அப்படியா? இல்ல உஸ்தாத். அப்படி ஓதுங்க. அப்படி ஓதுங்க. அதான் முக்கியம். ஓகே உஸ்தாத். நான் இதுல வந்து ஒரு சொல்ல தந்துட்டு ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் இப்படி ஒவ்வொரு சொல்லா தந்தால் உங்களால ஓத இயலாது. ஏன்னா சொல்ல வச்சுக்கொண்டு யாருக்கும் ஓதுறது கஷ்டம். வசனமான் தார நேரத்துல நீங்க ஓதுறது இப்ப ஓதல் இல்ல. நீங்க ஓதுனது வாசிக்கிறது. ரீடிங். ரிசைட்டிங்கிறது வேற. நீங்க ஓகே உஸ்தாத். ஆ, ஓதுங்க. إياك نعبد وإياك نستعين. குட். இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட். இப்ப நீங்க ஓதினது வந்து உங்களோட உங்களோட இந்த ஓதல உங்களுக்கு கொண்டு வந்தது உங்களோட டோன். உங்களோட டோன் வரல என்றால் பெஸ்ட் முறை ஓதி காட்டி நீங்க வாசிக்கிறது அதுதான் நடைபெறும். சரி, இந்த நஸ்த ஐ எண்ணத்துல ஒரு விஷயம் வைக்குது. அந்த ஐனை ஏன் கூடுதலா நீட்டினீங்க? இப்ப நஸ்த ஐன் ஏன் அது நீட்டினீங்க? ஆம், அதாவது ஆ, தெரியல உஸ்தாத் எனக்கு. இப்போ ஈயாக்க இங்கேயும் மத்துடைய அழைப்பு வந்திக்குது. இதுல நீங்க ஜஸ்ட் 1 செகண்ட் நீட்டினீங்க. ஈயாக்க இதுலயும் மத்துடைய அழைப்பு கொண்டு வந்திக்குது. 1 செகண்ட் நீட்டினீங்க. நஸ்தஈன்லயும் மத்துடைய யா தான் வந்திக்குது. ஆனா நீங்க நஸ்தஈன் என்று டோன் எடுத்து ஓதுனீங்க. அங்க வந்து பிள்ளையா அந்த யா 2வது விஷயம். வந்து சுக்குன் பெற்றிருக்கு. அதுதான் சிஸ்டர் நான் கேட்கிறேன். அப்ப மத்துடைய அலிஃப் வந்து அணைகிற மத்துடைய அலிஃப் வந்தாலும் மத்துடைய யா வந்தாலும் ஒரே அளவு தான் நின்னுட்டணும். ரூல்ஸ் அதானே. ஆமா உஸ்தாத். ஏன் கூடுதல் நீட்டு படிச்சது? என்ன பிரச்சனை? நீட்டது சரியா? இதுதான் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை. நீ இல் நீட்டினது சரி. ஏன் கூட நீட்டின? அதுக்கான ரீசன் என்ன? ஐடியா. தெரியல உஸ்தாத். நல்லா. நான் அதான் நீ பார்க்க போறோம். இதைத்தான் நாங்க நீ பார்க்க போறோம். இது ஒரு பேசிக் அடிப்படையான மத்தியினுடைய ஒரு பகுதி. சரியா? அது என்ன விஷயம் என்றால் வசனத்துல ஓகே வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்து. வசனத்தை நிறுத்துறீங்க. இங்க வந்து இப்ப நூல்ல நிறுத்துறீங்க அப்படித்தானே? நூல்ல நிப்பாட்டுறீங்க. நூல்ல நீங்க ஆமா நிப்பாட்டுற நேரத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டீங்க. வசனத்தை இறுதியில நிப்பாட்ட நேரம் ஒரு முறையில நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டலாம் என்ற ஒரு முறை படிச்சுக்கிறீங்க. அப்படித்தானே? ஆமாங்க உஸ்தாத். வசனத்துல சுக்கூனை வச்சு ஓதுற டைம்ல அதுக்கு முன்னால இருக்கிறது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது முன்னாடி எப்படி? மத்தினுடைய எழுத்து அல்லது மத்தினுடைய அடையாளமாக இருந்தால் இந்த இடம் சுக்குனை வச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்னுக்குள் இடம். இது வசனத்துல இறுதியில பார்க்கலாம், வசனத்துல இடையில பார்க்கலாம், எந்த இடத்துல பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிஷன் நீங்க நிறுத்தணும், நிப்பாட்டணும். நீங்க நிப்பாட்ட இடத்துல இறுதி எழுத்துக்கு ஓகே சுக்குனை வச்சு அதுக்கு முன்னாடி வாரது மத்துடைய எழுத்தாக இருக்கலாம் அல்லது மத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கலாம். என்ன மத்தினுடைய அடையாளம்? ஃபதஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம் மத்து. அதுதான் இங்க மத்தினுடைய அடையாளம்னு சொல்லிக்கிறேன். நல்லா விளங்கிக்கணும். குழப்பி கொள்ளப்படாது. ஆமாங்க
ஆமா மத்தினுடைய அடையாளம் என்று சொல்றது எதை? ஃபதஹ் மத், கஸ்ர் மத், லமு மத்தா. இது மூன்றுல ஏதாவது ஒன்று இந்த இடத்துல வந்திருந்தால், இந்த யா வந்து தானே இந்த இடத்துல வந்திருந்தால், அவருக்கு முன்னாடி வார எழுத்திக்கிறாரே ஐன். ஆமாங்க அவருக்கு ஆமாங்க முன்னாடி உஸ்தாத். வார எழுத்து கட்டாயம் ஆக குறைந்தது 2 செகண்ட். ஆக குறைந்தது 2 செகண்ட். 2 செகண்ட். கூடினது 3, 4 சொல்லி உங்களுக்கு விரும்பின மாதிரி போலாம். பிரச்சனையே இல்லை. ஆக குறைந்தது மினிமம் 2 செகண்ட் நீங்க நீட்டி ஓதணும். ஆகவே நீங்க நீட்டி ஓதுனது சரி. ஆகவே ஓகேங்க நீங்க உஸ்தாத். நீட்டி ஓதுனது சரி. எப்படி வரும் அப்ப? إياك نعبد وإياك نستعين. நாங்க நீட்டி ராகம் எடுத்து வருவோம். இப்ப நீங்க என்ன செய்யணும் ஓகேங்க என்றால், உஸ்தாத். குர்ஆன்ல இப்ப இது உங்களுக்கு புதிய விஷயம். ஆனா உங்களுக்கு நீ ஓதுறீங்க அப்படி, ஆனா உங்களுக்கு விஷயம் இப்படி ஒண்ணு இருக்கிறன்னு தெரியாது. நீங்க குர்ஆன்ல போய்த்துட்டு, இந்த மாதிரி இடங்கள ஒரு 10, 15 வசனங்கள தேடி நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான், இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு லைஃப்ல மறக்காம நிக்கும். விளங்குதா? ஓகேங்க பெரிய உஸ்தாத். வசனங்களா இந்த புரியுதுங்க உஸ்தாத். சூரத்துன் நாஸு, சூரத்துல் ஃபலக்கு, குல் ஹுவல்லாஹு அஹத் இது போல இந்த சூறாக்கள்ல போய்த்துட்டு இந்த விஷயங்கள பார்க்கப்படாது. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய வசனங்கள் எடுத்து, நீங்க இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்றால், உங்களால இந்த ஸ்டெப் மறக்காது. மத்தினுடைய கான்செப்ட் மறக்காது. அது முக்கியம். இதோட ஓகேங்க அடுத்த உஸ்தாத். சப்ஜெக்ட் பாடத்தை இன்ஷா அல்லாஹ். இன்றைய பாடத்தோட சம்மரி மத்து. மத்தினுடைய பேசிக் விஷயத்த படிச்சுக்கிறீங்க. எப்படி மத்த நாங்க யூஸ் பண்ணணும்னு படிச்சுக்கிறீங்க. மத்து எங்களுக்கு என்னத்துக்கு தேவைன்னு சொல்லி படிச்சுக்கிறீங்க. மத்த வச்சுக்கொண்டு மத்தினுடைய அட்வான்ஸான கடைசி விஷயம் இந்த வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதுற இடத்துல எங்களோட ஓதல் எப்படி அமையணும்னு படிச்சுக்கிறீங்க. இத நீங்க கொஞ்சம் தேடி பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கோ. அ அடுத்த கிளாஸுக்கு இதுல அடுத்த ஸ்டெப், அடுத்த பகுதி, அடுத்த பாடத்துக்கு நான் போவோம். பிராக்டிஸ்ங்கிறது புதிய வசனங்கள ஒரு 5 அல்லது 10 வசனங்கள தேடி, வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாற்ற ஒழுங்கு என்கிறத இந்த அமைப்பு நஸ்தஈன் என்ற அந்த அமைப்புக்கு டோன் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பழகுறது. அதான் இந்த ஒர்க்கா. விளங்கினா? ஓகேங்க உஸ்தாத். புரியுதுங்க உஸ்தாத். ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி